ஒரு வார காலமாக விக்கிரமன் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்துக்கும் ஸ்வர்க்கத்திலிருந்து நரகத்துக்குமாக மாறிக்கொண்டிருந்தான். நாலாபுறமும் பயங்கர தீ கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருக்கிறது. பார்த்திப மகாராஜா விக்கிரமனுடைய கையை பிடித்து கொண்டு, குழந்தாய், உன்னுடைய ஜன்ம தேசத்துக்காக நீ இந்த தீயில் இறங்குவாயா என்று கேட்கிறார். அருகில் அருள்மொழி ராணி கண்ணீரும் கம்பளையுமாய் நிற்கிறாள். இறங்குவேன் அப்பா என்று விக்கிரமன் துணிந்து விடை சொல்கிறான். தந்தையின் கைப்பிடி தளர்கிறது. விக்கிரமன் நெருப்பில் இறங்கி செல்கிறான். உடம்பெல்லாம் கொதிக்கிறது, சுடுகிறது, வேகிறது, எரிகிறது. ஆனால் உணர்வு மட்டும் அப்படியே இருக்கிறது. ஐயோ, இப்படி எத்தனை காலம் எரிந்து கொண்டிருப்பது? ஏன் உயிர் போக மாட்டேன் என்கிறது? ஏன் உடம்பு அப்படியே இருக்கிறது என்று எண்ணி விக்கிரமன் துடிதுடிக்கிறான். திடீரென்று ஒரு குளிர்ந்த கை அவனுடைய எரியும் கரத்தை பற்றுகிறது. இன்னொரு குளிர்ந்த கை அவனுடைய கொதிக்கும் மார்பை தொடுகிறது. எரிகிற அந்த தீயின் நடுவில் செந்தாமரையை ஒத்த குளிர்ந்த முகமொன்று தோன்றி அவனை கருணையுடன் நோக்குகிறது. சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் அத்தீயில் இருந்து வெளியே வருகிறான். தன்னை அவ்விதம் கையை பிடித்து அழைத்து வந்த தெய்வ பெண்ணுக்கு நன்றி செலுத்த அவன் விரும்புகிறான். ஆனால் அத்தெய்வ பெண்ணை காணவில்லை. விக்கிரமன் புலிகொடி பறக்கும் பெரிய போர்க்கப்பலில் பிரயாணம் செய்கிறான். கப்பலில் நூற்றுக்கணக்கான சோழ நாட்டு வீரர்கள் அங்கும் இங்கும் உலாவுகிறார்கள். கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய போது பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி ராணியும் விக்கிரமனை ஆசிர்வதித்து, வெற்றி வீரனாய் திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. திடீரென்று பெரும் புயலும் மழையும் அடிக்கின்றன. கப்பல் கவிழ்கின்றது. விக்கிரமன் கடல் அலைகளுடன் தன்னந்தனியாக போராடுகிறான். உடம்பு ஜில்லிட்டு போய் விட்டது. கை கால்கள் மறுத்து விட்டன. இனி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று தோன்றிய சமயத்தில் இந்திரஜாலத்தை போல் ஒரு படகு எதிரே காணப்படுகிறது. படகில் பூரண சந்திரனையொத்த முகமுடைய பெண் ஒருத்தி இருக்கிறாள். எங்கேயோ எப்போதோ எந்த ஜென்மத்திலோ பார்த்த முகம்தான் அது. அந்த பெண் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி படகில் விடுகிறாள். அவள் முகமெல்லாம் நனைந்திருக்கிறது. அலை துளிகள் தெரித்ததனாலா கண்ணீர் பெருகியதனாலா என்று தெரியவில்லை. அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விக்கிரமன் ஆசைப்படுகிறான். பேச முயற்சி செய்கிறான். ஆனால் பேச்சு வரவில்லை. தொண்டையை அடைத்து கொள்கிறது. விக்கிரமன் ஒரு கொடிய பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறான்.